இன்றைக்கு எங்களோட வீட்டில் சமையல் வந்து வெள்ளை சோறு, சுட சுட வெள்ளை சோறு, பருப்பு பால்கறி, உள்ளி, மிளகு, சின்ன சீரகம் எல்லாம் நிறைய இடித்து போட்டு பருப்பு பால்கறி. இங்கால வந்து பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் ஒரு கிலோ கறி மாதிரி. பைத்தங்காயும் உருளைக்கிழங்கையும் வந்து கொஞ்சம் சாதுவாக பொரிச்சிட்டு, நல்லா பொரிக்காமல் நோம்பலாக பொரிச்சிட்டு ஒரு பிரட்டல் கறி மாதிரி. இங்கால வந்து கடலையும் கத்தரிக்காயும் போட்டு ஒரு பிரட்டல் கறி. கடலையும் கத்தரிக்காயும் போட்டு ஒரு பிரட்டல் கறி. செய்முறை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இங்கால வந்து கேரட் சம்பல். கேரட் சம்பலுக்கு தேசிக்காய் புளியெல்லாம் விட்டது. கேரட் சம்பல். இங்கால வந்து அப்பளம் பொரியல். அப்பளம் மட்டும்தான் இன்றைக்கு பொரித்தது, மிளகாயெல்லாம் பொரிக்கல. இவ்வளவு தான் இன்று எங்களுடைய சமையல் சாப்பாடு. இன்றைக்கு கொஞ்சம் ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதால் கொஞ்சம் நிறையாவாக சமைச்சு வச்சுருக்கிறோம். இதுதான் இன்று எங்களுடைய சமையல் சாப்பாடு. சில எங்களுக்கு கத்திரிக்காயும் கடலையும் பொரித்து சமைச்சா பிடிக்குமல்லோ. பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் கறி சாப்பிடுங்க வடிவா. சூப்பராக இருக்கும். இன்னும் சாப்பிடவே இல்லை, என்னோட சூப்பராக இருக்குமன்றீங்க. வளமையாக சூப்பராக இருக்கிறது. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பராக இருக்கு. எந்த கறி நல்லா இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. கத்திரிக்காய், பைத்தங்காய், பருப்பு எல்லாம் டேஸ்டாக இருக்கு. உங்களுக்கு பிடிக்குமில்ல, நிறைய நாள் சமைச்சு தெரியல, இன்றைக்கு உங்களுக்காக நான் சமைச்சினேன். அப்படியா, சாப்பிடுங்க. இதுதான் இன்றைக்கு இந்த சாப்பாடு. இதில் நிறைய விதமாக சமைச்சு வச்சுருக்கு, ஆனால் இந்த சாப்பாடு இதுதான். தனி அரிசி மாவில் புட்டும், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், வெங்காயம், உள்ளியெல்லாம் நச்சீரகத்தூள் போட்டு உப்பும் போட்டு நல்லெண்ணெயில் பொரிச்சது. இதுதான் இன்றைய என்னுடைய சாப்பாடு. ஓகே, பாய். எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.